ஹாய், எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? சாட்டர்டே சண்டேலாம் டக்குன்னு முடிஞ்சிச்சு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள. காலையில் எழுந்து வந்தோடனே ராஸ்குட்டி மொஞ்சில் முழிச்சு அரிசியெல்லாம் எடுத்தாச்சு. பருப்பு இன்றைக்கி பச்சை பயிறு வேக வச்சுட்டு, இன்றைக்கி வேலை வந்து துணியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் சரி இதை பண்ணால் தான் பாரம் குறைஞ்ச மாதிரி. ஏன்னா அழுக்கு துணி அவ்வளோ இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதெல்லாம் போட்டுட்டு டீ நான் வந்து 1 மாதம் கண்டினியூஸாக குடித்ததுக்கே இந்த டீ என்னால் விட முடியல. இந்த ஃபுல்லாக குடிக்கிறவங்க எப்படி விடுவாங்கன்னே தெரியல. ஏன்னா எனக்கே எப்படி பழகிடுச்சுன்னா, காலையில் அந்த ஏலக்காய்லாம் போட்டு இந்த மாதிரி டீ குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த டீ குடிக்கும்போது அந்த காத்தால் சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் அந்த ஏப்பம் வந்து ஏலக்காய் வாசனை அப்படி இருக்கும். அதனாலே எனக்கு அதை விட முடியாமல் குடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தான். இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எவ்வளோ வீடியோஸ் எவ்வளோ பேர்கிட்ட கேட்டு நான் கற்றுக்கிட்டேன். இப்போ தான் இந்த மாதிரி வானலில் ஒட்டாமல் வரும். அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி. மதியத்துக்கு வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, கர்ட் ரைஸு, அதுக்கப்புறம் காலையில் வந்து பாலக்கீரை, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் அரைச்சி போட்டு குழி பணியாரம். இந்த நம்ம நார்மலாக ஊற்றுற குழி பணியாரம் சைட்லலாம் காஞ்சிடும். இந்த பச்சை பட்டாணி போட்டு இன்றைக்கி பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நான் பண்ணேன். அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக அப்படியே பொசு பொசுன்னு வந்துருந்துச்சு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அது வேர்க்கடலை சட்னியோட அல்டிமேட்டாக